ஹாய் ரைடர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஐட்னரி பார்க்க போறோம்னா ஸ்பீட்டி வேலியோட 7 days ட்ரிப் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பெஸ்ட் டைம் டு விசிட்டிங்னா ஜூன் டு செப்டம்பர் தான். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் அங்கே போனோன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்னோ இருக்கிறதுனால பாதி டைமில் வந்து நம்மளுக்கு அலௌட் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு ஜூன் டு செப்டம்பர் வந்து பெஸ்ட் டைம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பைக் அண்ட் கேப் ரெண்டுலேயுமே நம்ம போய்க்கலாம். 7 days நம்மளுக்கு ஐட்னரி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதே நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே 1 நம்மளுக்கு டெல்லி ஆர் சண்டிகர் டு ஷிம்லா. ஷிம்லாவில் இருந்து நம்மளுக்கு செகண்ட் டே ஷிம்லா டு சித்குல் ஆர் ஷாங்லா வேலி நம்ம போகிறோம். இந்த ஷாங்லாக்கு நம்ம போகிறது, சித்குலுக்கு நம்மளுக்கு போகிறது குஃப்ரி வழியாக நற்கந்தா வழியாக தான் நம்ம போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஆஃப் ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது இதில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணும்போது லாஸ்ட் வில்லேஜில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இண்டோ டிபிட்டியன் பார்டர். ஸோ அந்த இண்டோ டிபிட்டியன் பார்டரில் இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாலலாம் அப்லோட் பண்ணும்போது அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது ரெண்டாவது நான் அடுத்த இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டே 3 ஷாங்லா வேலி டு நாக்கோ. ஸோ இந்த நாக்கோ ஷாங்லா வேலி டு போகக்கூடிய ரோடும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது என்னென்னா அந்த ரோட்டில் அந்த பாறையெல்லாம் அழகாக கட் பண்ணி கேவ் ரோடு மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது நம்மளோட இதுலேயும் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஆஃப் ரோடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு நாக்கோ டு காசா. ஸோ நாக்கோ டு காசா வழியாக நம்மளுக்கு போகிறதும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதில் புத் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் நம்மளுக்கு ஸ்டே பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். நெட்ஒர்க் எதுவுமே இருக்காது, பீஸ்ஃபுல்லாக அமைதியாக போய் இருந்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நாக்கோ டு குமோனாஸ்ட்ரி. ஸோ இந்த ஏரியா எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது காசா லோக்கல் சைட் சீனிங். காசால அன்னைக்கு ஸ்டே. காசா முடிச்சுட்டு காசா டு சந்திரதால் டு மணாலி. இந்த சந்திரதால் ஸ்டே வந்து வேற லெவலில் இருக்கும். ஃபுல்லாக டென்ட் மட்டும் தான், அங்கே ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. டென்ட்டுக்குமே வந்து நம்மளுக்கு ப்ரீ புக் பண்ணணும். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு நெட்ஒர்க் எதுவுமே இருக்காது. இங்கேருந்து நம்மளுக்கு புக் பண்ணி நம்மளுக்கு வெளியே தான் புக், அது ஒரு ப்ரொசீஜரில் தான் அது போகும். இதில் வந்து நம்மளுக்குள்ள ஒரு பாசிபிலிட்டிஸ் டைம் கிடச்சுன்னா நம்மளுக்கு மில்கி வே நம்ம பார்க்கலாம், ஸ்னோ லெப்பர்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கும். வாட்டர் கிராசிங்கே பார்த்தா ஒரு 54 வாட்டர் கிராசிங் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கிராசிங்லாம் வேற லெவலில் இருக்கும். ஐயோ, ஸ்னோஃபால் வந்து பாசிபிலிட்டிஸ் பார்த்தா ஒரு 30% பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்னோ உங்களுக்கு கிடைக்கும் சந்திரதால் டு மணாலி போகிற வழியில். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாலாம் மெயினாக பிளேசஸ் கவர் ஆகுதுன்னா ஷிம்லா, ஷாங்லா, சித்குல், கால்பா, நாக்கோ, தாபோ, காசா, ஹிக்கிம், கௌமிக், லங்ஸா, சுச்சம் பிரிட்ஜ், பைன் வேலி. ஸோ சந்திரதால், மணாலி, டெல்லி இந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். பக்காவாக இருக்கும் இதில் எல்லா ஏரியாஸும். இன்னொன்று, இதெல்லாம் வேர்ல்டு ஹையஸ்ட் பெட்ரோல் பல்க், ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், ஹையஸ்ட் வில்லேஜ் எல்லாமே நம்மளுக்கு இதில் கவர் ஆகும். சுச்சம் பிரிட்ஜ்லாம் பார்க்குற வேறு லெவலில் இருக்கும். அந்த ஏரியா எல்லாம் ரொம்ப ஹையர் ஆட்டிடியூட். ஸோ நீங்கள் ஸ்பிட்டி ட்ரிப் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய்.